பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 3 verse 5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை, அடிமைகளாக இருப்பதற்கு அல்ல, அவருடையவர்களாக இருப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். முடிவு வரை தேவ உறவில் சீராய் வாழுவோம். அடிமையாக அல்ல, அவருடையவர்களாக இருப்பதற்கு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுப்போம். தேவ உறவில் முடிவு வரை சீராய் வாழுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளின் வார்த்தையின்படி நாம் தியானிக்கிற பகுதியிலே ஏவாளுக்கு அந்த பாம்பு, பழைய பாம்பாகிய பிசாசு சொன்ன வார்த்தை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே தேவர்களைப் போல இருப்பீர்கள். தேவர்களைப் போல இருப்பீர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? இதுவரைக்கும் பிதா உங்கள் தேவன், நீங்கள் பிள்ளைகள். இப்போ உங்கள் உறவு எப்படி இருக்குன்னா, அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அது அடிமைத்தனம். ஏன் அப்படி நீங்கள் வாழணும்? நீங்களே தேவனாயிட்டா, நீங்களே அவரை போல ஆயிட்டா, அப்போ நீங்கள் அவருக்கு அடிமையாக இருக்க வேணாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ளே விதைச்சான். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பேசுகிற வார்த்தை அதுதான். எந்த இடத்தில் இருந்தாலும் நமக்கு ஒரு சார்பு நிலை தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கையே சார்பு நிலை. அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் நாட் அன் இண்டிபெண்டன்ட் லைஃப், இட் இஸ் அ டிபெண்டன்ட் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கை சுயாதீன வாழ்க்கை அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருவரை சார்ந்து, தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. அதை நம்ம பார்வையை பிசாசு எப்படி தூண்டி விடுவான்னா, இது அடிமைத்தனம் என்று சொல்லுவான். ஆனால் அது அடிமைத்தனம் அல்ல. அதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, என் தேவன் இல்லாவிட்டால், என் உறவு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை, நான் அவருடையவன், அவர் என்னுடையவன். இந்த மணவாட்டி சொல்கிறது போல் நம்ம இருக்கணும். ஏன்னா சில பேர் நம்மளை வந்து சொல்லுவாங்க, என்ன இயேசு இயேசுன்னு சொல்கிறீங்க, என்ன ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்கிறீங்க, அவர் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணுமா, இதை நீங்கள் செய்யக்கூடாதா, ட்ரை பண்ணக்கூடாதா? நம்ம எப்போதும் எப்படி இருப்போம்? இல்லை, எங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அவருடைய சித்தத்தை அறியணும், அவர் சொல்லாமல் நான் செய்யக்கூடாது, ஏன்னா நான் அவருடையவன், அவர் என்னுடையவர். இந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா, இதை கட் பண்ணுறதுக்காக தான் சத்துரு விதைக்கிறான். இதை இன்னொரு வகையில் சொல்லப்போனால் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இதுதான் ஜீவனத்தின் பெருமையாக அவன் கொடுக்குறான். சில பேர்லாம் சுவிசேஷம் சொல்லும் போதே சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது பாஸ்டர், எங்களுக்கு எதுக்கு இயேசு, எங்களுக்கு இயேசு ஏன் தேவை, எங்களுக்கு படிப்பு இருக்குது, எங்கள்கிட்ட கார் இருக்குது, பங்களா இருக்குது, அந்தஸ்து இருக்குது, எங்களுக்கு ஏன் இயேசு தேவை? இப்போ இந்த கேள்வி அவங்க கேட்க காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம், நாங்களாகவே நல்லா தானே இருக்கிறோம், எங்களுக்கு எதுக்கு இயேசு தேவை? அந்த இடத்துல தான் நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறோம். எல்லாமே இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அவர் இல்லாமல் நான் இல்லை. ஏனென்றால் அவர் தகப்பன், அவருடைய பிதா, அவருடைய தேவன். அவரை நான் சார்ந்து இருக்கிற வரைக்கும் தான் இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்படும். அவர் இல்லாத பட்சத்தில் எனக்கு எது இருந்தாலும் அது எனக்கு எதிரியாக தான் மாறும். அவர் தான் எனக்கு முன்னால், அவர் தான் எனக்கு வேணும், அவர் வார்த்தை தான் எனக்கு வேணும். அவருடையவனாய் நான் இருப்பதற்கு நான் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். சத்துரு சொன்னது போல் அடிமையெல்லாம் கிடையாது, நானே மனப்பூர்வமாக இருக்கிறேன். ஏவாள் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம், நாங்கள் மனப்பூர்வமாக தான் அவருக்கு கீழ்ப்படுகிறோம், அவர் எங்கள் அப்பா. ஆனால் அந்த இடத்த அவன் தூண்டி விட்டான். இதே தான் இளையகுமாரனுடைய வாழ்க்கையிலும் இயேசு சொன்னதான அந்த ஓமையில் இளையகுமாரனுடைய வாழ்க்கையில் நடந்தது அதை தான் இயேசு சொல்லுகிறார். அவன் ஆஸ்தியெல்லாம் பிரித்து கொடுங்க, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக செலவு பண்ணணும், கொடுங்கப்பா என் சொத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு அவன் கேட்டப்ப, அந்த கேள்வியில் பிசாசு வச்சுதான வார்த்தை என்ன தெரியுமா? நானாக வாழ போகிறேன், நான் எதுக்கு உங்களோடையே சார்ந்துக்கிட்டு, எங்கள் அண்ணங்காரன் ஒருத்தன் வீட்டில் இருக்கான் பாருங்கள், அவன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு உங்கள் கூட இருந்துக்கிட்டு, அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ஒரு ஆட்டுக்குட்டி கூட அடிக்காமல் அவன் படைய வீட்டில் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்கானே, அந்த லைஃப் எனக்கு வேணாம். ஏன்னா அவன் என்ன சொல்கிறான்னா, நான் உம்முடையவன். நான் ஏன் அதை சொல்லணும்? நான் போய் ஃப்ரீயாக நான் எனக்குள்ளதை பார்க்குறேன். ஐ வாண்ட் டு பி இண்டிபெண்ட். இன்றைக்குமே ஊழியத்தில் அநேகருக்கு பார்த்தீங்கன்னா, நான் சுயாதீனமாக இருக்கிறேன். இன்னும் சில பேர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஏன் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், நான் ஏன் என் புருஷனுக்கு கீழ்ப்படியணும், சில பேர் பார்த்தா நான் ஏன் இந்த மேனேஜருக்கு கீழ்ப்படியணும், நான் ஏன் இந்த பாஸ்டருக்கு கீழ்ப்படியணும். இப்படிலாம் அந்த உணர்வை கொண்டு வரதே
அந்த சத்துருவின் எண்ணம் தான், அந்த அடிமைத்தன எண்ணம். ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னா, இல்லை 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 இல்லை, இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு சார்பு நிலையை வச்சுருக்கிறாரு, அந்த இடத்துல நான் சார்ந்து இருக்கணும். அவன் பாருங்கள், அந்த உறவை வெட்டிட்டு வெளியில் போன இளையகுமாரன் கடைசியில் அந்த சார்பு நிலையை தேடி வர்ற வரைக்கும் கஷ்டப்பட்டான் பார்த்தீங்களா? இப்போ நான் எங்கள் அப்பாட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? எங்கள் அப்பா என்ன சேர்த்துக்குவாரா? வேலைக்காரன்ட்ட இருக்கிற ஒரு சார்பு நிலை கூட பையனுக்கு இல்லை பாருங்கள். அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களுக்குலாம் சாப்பாடு கிடைக்கிது, ஏன் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிது டெய்லி? சார்பு நிலையில் இருக்கிறாங்க, சார்பு நிலையில் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நீங்கள் இப்படி உங்களை ஆண்டவருக்கு எப்போதும் ஒப்பு கொடுங்க. நான் அவருடையவன், நான் அடிமையானவன் அல்ல, நான் அவருடையவன். அந்த தகுதியை கர்த்தர் எனக்கு தர்றார், அவர் என்னுடையவர். இந்த சார்பு நிலை இருக்க 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 முடிவு வரைக்கும், இன்றைக்கி மாத்திரம் இந்த ரேமாவை கொடுக்குற நாள் மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவின் நாள் மட்டும் இல்லாவிட்டால் நம்முடைய மரண நாள் மட்டும் இந்த உறவு பிரியவே பிரியாது. அது கடைசி வரைக்கும் தூய்மையாக இருக்கும். அதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஆமென். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளில் எனக்கு கொடுத்ததான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை அல்லப்பா, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். நீர் இல்லாமல் நாங்கள் இல்லைப்பா. ஆண்டவரே, உங்கள் அன்பு பெரியது. அந்த உறவில் எங்களை இந்த நாளில் ஒரு விசை கூட ஸ்திரப்படுத்தி ஸ்தோத்திரம். அந்த பழைய பாம்பாகிய பிசாசு ஏவாள் இடத்திலே வஞ்சித்தது போல நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் உம்மோடு இருக்கிற உறவில் இன்னும் நாங்கள் நெருங்கி 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 நீர் எங்களுடையவர் என்னுடையவர் என்று சொல்லி ஆழப்படுத்தி கொள்ள கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாள் நம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிற ஊழியங்கள், வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. தேவன் உங்கள் உறவை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.